ராமாயணத்தின் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பவுஸ் ஓவர் சரித் தமிழ் தி சேனல் பிரைண்டட் முன்னுரை தமிழ்வேல் 108 யூடியூப் சேனல் அறிமுகம். வணக்கம் பக்தர்களே, தமிழ்வேல் 108 யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமார்ந்த வரவேற்கிறேன். பக்தி, ஆன்மீகம், மகான்களின் வார்த்தைகள் இவை அனைத்தையும் நீங்கள் தினசரி பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்று ராமாயணத்தின் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கப் போகிறோம். தர்மம் எப்போதும் வெல்லும் என்பதற்கான சான்றாக இந்த கதை விளங்குகிறது. இப்போது கதையை அனுபவிக்கலாம். 1. அயோத்தியா நகரம். ராமர் பிறப்பு. மகிழ்ச்சியான இசை, மக்களின் கொண்டாட்டம். அயோத்தியா நகரம். இங்கு அரசர் தசரதன் மகனாக ஸ்ரீராமர் அவதரித்தார். வனவாசம், சீதை பிரிவு, தர்மத்தின் போர், இது எல்லாமே பிறப்பில் தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சீதையும் மிதிலா நாட்டில் ஒரு தெய்வீக குழந்தையாக வளர்ந்தாள். 2. சீதையின் அக்னி பரீட்சை. இராவணனை வென்ற பிறகு சீதையின் தூய்மையை நிரூபிக்க அக்னி பரீட்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவானது. ஆனால் தீயும் சீதையை எரிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி அவரிடம் இருந்தது. அதே நேரத்தில் 3. ஜடாயுவின் தியாகம். சீதையை கடத்திச் செல்லும் இராவணனை பார்த்த ஜடாயு தனது வயதைப் பொருட்படுத்தாமல் போராடினான். என் உயிர் போகலாம், ஆனால் தர்மம் காப்பாற்ற வேண்டும் என்ற அவரது இறுதி வார்த்தைகள் ராமனின் நெஞ்சை நொறுக்கியது. 4. ஹனுமான் லங்கா புகுதல். ராமர் செய்தி அனுப்ப பக்தி, பிரேமை, வீரியம் இவற்றின் கலவையாக ஹனுமான் லங்கா சென்றார். செய்தியை கண்டுபிடித்து இராவணனை எச்சரித்து தனது வாளால் நகரத்தை தீயில் போட்டார். அப்படி ஒரு வானர தேவன். 5. ராமபாணம். இராவணன் வீழ்ச்சி. இராவணன் ஒரு பாக்கியவான், ஆனாலும் அகங்காரம் அவனை காப்பாற்றவில்லை. ராமர் இறுதியாக பிரம்மாஸ்திரம் எய்தார். அந்த அம்பு அவரது அகங்காரத்தையே முடிவு செய்தது. இவ்வாறு தர்மம் மீண்டும் வென்றது. முடிப்பு. தர்மத்தின் பாடம் சேனல். இந்த ராமாயணத்தில் மறைந்திருக்கும் பாடம் என்ன? உண்மையின் மீது நம்பிக்கை வைத்தால் இறுதியில் அது மட்டுமே வெல்லும். ஜெய ஸ்ரீராம். 5 ராமபான்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ்வேல் 108 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும். பக்தி விதைகளை பரப்ப எங்கள் சேனலை ஆதரியுங்கள். ராமநாமம் வாழ்க, தர்மம் வளர்க.